நம்மேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம். நம்மேசு ராஜாவுக்கே ரெண்டு கை தட்டி துதி கன மகிமை எல்லாம். நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம். நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனாயே துதியுங்கள், தூத சேனாயே துதியுங்கள், சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள், தண்ணீராளங்கள் துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு. அக்கினி கல்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியாரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், துதியுங்கள், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. பாடுங்க. துதி கன மகிமை எல்லாம். தூதர்களே நீங்கள் துதியுங்கள், தூதர்களே துதியுங்கள், தூத சேனாயை துதியுங்கள், தூத சேனாயை துதியுங்கள், சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜா. ரெண்டு கை தட்டுவோமா?
உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா உன்னத பரலோக உன்னதரே உம்மை ஆராதிப்போம். உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம். வல்லவரே உம்மை ஆராதிப்போம். வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம். உயர்ந்தவரே உம்மை வல்லவரே உம்மை வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா ராஜாதி ராஜனே. ஊற்றுமையா உன்னத பரலோக அற்புதரே உம்மை ஆராதிப்போம். அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம். பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம். பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே உம்மை ஆராதிப்போம். எங்கள் அடைக்கலமே உம்மை. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம். பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்றே ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா ஓ ராஜனே. ஊற்றுமையா உன்னத பரலோக ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக இன்று ஊற்றுமையா. இன்று ஊற்றுமையா ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக. ரெண்டு கை தட்டி பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு இன்னும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்போ வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்போ வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. தேவனே தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்போ பாவியன் மீது ஏன் இந்த அன்பு
தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. மண்ணான மனிதன் நான் ஆண்டவரே, என்னால ஏதும் ஆகுமா? இந்த மனிதனுக்குள்ள நீர் வாசமாய் இருந்து நீ சகலத்தை செய்ய வல்லவ. எனக்கு கொடுத்த திட்டம், எனக்கு கொடுத்த தரிசனம், எங்க கொடுத்த அழைப்புல எங்களை ஓட வைக்கிற செய்வோம். எங்களை கொண்டே ஒரு பெரிய எழுப்புதல காண செய்கிற தெய்வம். எங்களை ஆயிரங்களுக்கு அல்ல, லட்சங்களுக்கு அல்ல, கோடிகளுக்கு எங்களை பயன்படுத்துகிறவர்ப்பா. மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும். மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? உன் துதியை நான் சொல்ல கூடுமா? உன் துதியை நான் சொல்ல கூடுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு? ஒன்னும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு? ஒன்னும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரிய. தேவனே தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி. நீங்க சொல்லுங்க. பாவியின் மீது இந்த அன்பு ஒன்னும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியின் மீது இந்த அன்பு ஒன்னும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. மண்ணான மனிதன், மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? உம் துதியை நான் சொல்ல கூடுமோ? உம் துதியை நான் சொல்ல கூடுமோ? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு? ஒன்னும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. ஓ பாவியின் மீது இந்த அன்பு ஒன்னும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. அப்படி ரெண்டு கைகளை கூப்பிட்டு ஆண்டவர் சமுதாயம் சொல்லுங்க. இவ்வளோ பெரிய பாவியான என்ன ஆண்டவரே நீங்க எப்படி ரசித்தீங்கப்பா? எத்தனை முறை உமக்கு இடர் உண்டர் பண்ணினேன், எத்தனை முறை யூதாஸ் காரியத்து போல இருந்த, எத்தனை முறை அந்த யூதர்கள் போல உமை சாட்டை அடித்தோம், உமை எத்தனை முறை முள்மூடி சூட்டணும், எத்தனை முறை உமை காயப்படுத்தணும் ஆண்டவரே. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையில மன்னியும் சொல்லிட்டீங்களப்பா. எவ்வளோ பெரிய அன்பு. ஆனா இன்னும் இந்த அன்பை புரிந்து கொள்ள முடியலையே சாமி. இன்னும் எங்களுக்கு இந்த அன்பை விளங்க தெரியலையே. நீங்க இந்த பூமியில எப்படி அந்த 3 வருஷம் 3.5 வருஷம் பூமியில பயன்படுத்துறீங்களோ அதே போல உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பயன்படுத்துறீங்களே. நான் சொல்லுவேன், நாம ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய பெரிய கிருபை தான். நம்ம இருதயத்தை யாராவது ஆராய்ந்து அறிந்தா ஒரு மனிதன் கூட நம்ம பக்கத்துல இருக்க மாட்டாங்க. நாங்க பாவிதான் ஆண்டவரே, நாங்க தப்பு பண்றவங்க தான் ஆண்டவரே. ஆனா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறத நீங்க எங்க கரத்தை பிடிச்சு நடத்துறீங்களே, எங்களை நீதிக்குள்ள நடத்துறீங்களே ஆண்டவரே.
உன்னத தேவனே என்னை தேடல் ஆகுமோ? நித்தியம் நான் சேரக்கூடும் ஆண்டவரே. உன்னத தேவனே என்னை தேடல் ஆகுமோ? உன்னத தேவனே என்னை தேடல் ஆகுமோ? நித்தியம் நான் சேரக்கூடுமோ? நித்தியம் நான் சேரக்கூடுமோ? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ புரியலை. ஓ பாவி என் மீது இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரிய. தேவனே தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமோ? பொய்யான வாழ்விது உன் பிள்ளையா, உன் பிள்ளையா நான் வாழக்கூடுமோ? உன் பிள்ளையா நான் வாழக்கூடுமோ? பாவியன் மீது சேர்ந்து வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அர்ப்பணித்து சொல்லுங்க, எனக்கு வாழ கத்துக் கொடுங்க. இன்னும் வாழ தெரிய. தேவனே தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது இந்த அன்பு. இந்த கால வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறப்பா, எங்களுக்குள்ள ஒரு தாழ்மையின் சிந்தையை கொடுங்கப்பா. எங்களுக்குள்ள ஒரு இணக்கம் உண்டாகட்டும், எங்களுக்குள்ள அன்பு உண்டாகட்டும். இனி மற்றவர்களை குறை சொல்லுகிற காரியங்களுக்கு வேண்டாம். பிரச்சனைகளை கண்டு பயப்படுகிற சூழ்நிலை வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கையை தட்டி அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் ஜெயத்தை கொடுப்பார், அவர் வெற்றியை கொடுப்பார், அவர் நமக்கு சுகத்தை கொடுப்பார், அவர் நன்மையை கொடுப்பார். ஏராளமான கிருபைகளை இந்த கால வேளையில கைத்தல் கொடுப்பார். கையை தட்டி கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த கால வேளையில் உங்களோடு கூட பேசும்படி பரிசுத்த ஆவியானவரை பாரப்படுத்தின ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35-36. யோவான் 8:35-36. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எல்லாரையும் கூட சேர்ந்து தயவாய் படிக்கலாமா? அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். திரும்ப படிக்கலாம். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன்.
யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து குமாரன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து 4 சுவிசேஷங்கள் உண்டு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஆனால் ஒரு சுவிசேஷம் இயேசுவை ராஜாவாக காண்பிக்கிறது, ஒரு சுவிசேஷம் இயேசுவை மனுஷனாக காண்பிக்கிறது, ஒரு சுவிசேஷம் இயேசுவை குமாரனாய் வெளிப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்களேன். யோவான் இயேசுவை குமாரன் என்று சொல்லுகிறார். அடிமையானவன் ஒரு காலம் வீட்டிலே நிலைத்திருப்பதில்லை, ஆனால் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான். கவனியுங்கள், மற்ற சுவிசேஷங்களை விட யோவான் சுவிசேஷம் மிகவும் வித்தியாசமாயிருக்கும், ஆழமாயிருக்கும். காரணம், மற்ற சுவிசேஷங்கள் எல்லாம் நடந்ததை கேட்டு எழுதினது, யோவான் கொல்கதா மலை உச்சி வரையிலும் கண்டு எழுதினது. இந்த பகல் நான் உங்களோடு சபையாரோடு நான் சொல்லுகிறேன், நீங்கள் மற்றவர்கள் கேட்டு 1000 வார்த்தைகள் சொல்லுவதை விட கண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு வல்லமை அதிகம். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களே. 1000 வார்த்தைகள் மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்டு சொல்லுகிறதை விட ஒரு வார்த்தை தேவனிடத்திலிருந்து நீங்கள் கேட்கணும், ஒரு வார்த்தையாகிலும் தேவனிடத்திலிருந்து நீங்கள் பார்க்கணும். யோவானுடைய சுவிசேஷம் வித்தியாசமான சுவிசேஷமாய் மாறினதற்கு காரணம் என்ன தெரியுமா? மத்தேயு எழுதாத சில ரகசியங்களை, மார்க்கு எழுதாத ரகசியங்களை, மற்ற லூக்கா எழுதாத பெரிய டாக்டர், MBBS டாக்டர் என்று அழைக்கப்படுகிற லூக்கா எழுதாததை யோவான் எழுதினதற்கு காரணம் கடைசி வரையிலும் கண்டு எழுதினது. கைகளை தட்டி இந்த பகல் அப்போஸ்தல அக்கினி ஐக்கிய சபையில் வருகிற விசுவாசிகள் மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்டு சொல்லுகிறவர்கள் அல்ல. we are not imitators. நாம் சிலதை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை. கைகளை தட்டி ஹல்லேலூயா. அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். சபைக்கு தேவையான சத்தியமாய் இருக்கிறபடியினால் இந்த சத்தியம் சபையை அடுத்த நிலைமைக்கு அழைத்து செல்லும். கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களே. நல்ல கரங்களை, பின்னாடி சிலர் கை உயர்த்தப்படட்டும். நல்ல கைகளை அசைத்து ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். எங்க அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறாங்க. நான் ஊழியத்து நிமித்தம் முழுவதும் வெளியே இருக்கிறபடியினால் எப்பவாவது ஒரு தடவை தான் வீட்டுக்கு போவேன். நான் போற அன்னைக்கு எங்க அம்மா ஸ்கூலுக்கு லீவ் போடுவாங்க. ஹெச்எம்க்கு ஃபோன் பண்ணி, சார் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நான் லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிங்க, உண்மையிலேயே உடம்பு சரியில்லாம இருக்காது, ஆனா பிள்ளைக்காக ஒரு பொய் சொல்லுவாங்க. உண்மையிலேயே அன்னைக்கு காய்ச்சல் வந்துரும் எங்க அம்மாவுக்கு. அடிமையானவன் ஒரு காலம் வீட்டிலே நிலைத்திருப்பதில்லை, குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான். கவனிங்கள், எங்க ஊர்ல நல்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அட்டையை கழுவி தொட்டில் போட்டாலும் அது குட்டைக்கு போகுமா. இன்னைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்களேன். வீட்டில் எல்லா வீட்லேயும் அட்டை உண்டு, இலவசமாகவே இருக்கும். கவனிக்கணும், ஒரு அட்டையை பிடிச்சி ஒரு பிளேட்டில் ஒரு எதுலையோ எடுத்து உங்கள் வீட்டு நடு ரூமில் போட்டு பாருங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் நீங்க கவனிச்சு பாருங்க. ஜிபிஎஸ் வேண்டாம், நேவிகேஷன் வேண்டாம், கரெக்டா அது வந்த இடத்துக்கு கரெக்டா போய் செட்டில் ஆயிரும். ஏன் தெரியுமா? அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். எத்தனை பேரை பிடிச்சி சங்கிலி கட்டி சபையில கட்டி போட்டாலும் அடிமைகள் நிற்க மாட்டார்கள், குமாரர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். சத்தியம் புரிஞ்சவங்க மாத்திரம். எத்தனை பேரை பிடிச்சு வச்சிருந்தாலும் this is the prophetical message for this church. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. எத்தனை பேரை தாங்கி அரவணைச்சி பேம்பர் பண்ணி கொண்டு போனாலும் அடிமைகள் ஓடி போவார்கள். இந்த சபைக்கு குமாரர்கள் தேவை, இந்த சபைக்கு குமாரத்திகள் தேவை. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டுங்க. இந்த பகல் அதற்குரிய ஒரு இம்பார்ட்டேஷன் நடக்கும் என்று கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். நல்ல கைகளை தட்டுங்க. அடிமைகள் அல்ல குமாரர்கள், அடிமைகள் அல்ல குமாரத்திகள். லஹபா ரியந்தலதியே அர்த்தனா சியாந்தனா. நல்ல கை தட்டி சொல்லுங்க, அடிமைகள் அல்ல குமாரர்கள், குமாரத்திகள். வேதத்தில் அடிமைகளுக்கும் ஆசீர்வாதம் உண்டு, குமாரர்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. ஆமென் சொல்லுங்களே. நியாயப்பிரமாணத்தில் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார், உன்னிடத்தில் அடிமையானவன் வரும்போது அவனுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்க வேண்டும், அவனுக்கு என்ன ஆகாரம் கொடுக்க வேண்டும், பண்டிகை காலத்தில் நீ அவனை எப்படி விசாரிக்க வேண்டும். 6 வருஷம் அவன் உன்னோடு கூட இருக்கும்போது 6 வருஷம் அவனை உன்னிடத்தில் வைத்துவிட்டு 7வது வருஷம் அவனை அனுப்பிவிடும் போது நீ என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று மோசேக்கு திட்டவட்டமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் சாப்பிடுவதற்கும் வஸ்திரம்
பத்திரம் வாங்குவதற்கும் நிலம் வாங்குவதற்கும் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் அடிமையாக இருந்தால் போதும். ஆனால் தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால், தேவன் உங்களை உபயோகப்படுத்த வேண்டுமானால், தேவன் உங்களை சில காரியத்தில் டிஸ்டிங்யூஷ் பண்ணி காண்பிக்க வேண்டுமானால், you must be a son of God, you must be a daughter of God. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. வயிற்றுக்கு வேண்டிய சோறுக்காக நீ குமாரனாக வேண்டியதில்லை, வயிற்றுக்கு வேண்டிய சோறுக்காக நீ குமாரத்தியாக வேண்டியதில்லை, சரீரத்தில் தேவையான சுகத்திற்காக நீ குமாரன் குமாரத்தியாக வேண்டியதில்லை. கானானிய ஸ்திரீ குமாரத்தி அல்ல, but he received healing. ஆமென் சொல்லுங்களேன். 10 குஷ்டரோகிகள் ஒருவன் சமாரியன், அவன் பிள்ளையாகவில்லை, ஆனால் அவன் குஷ்டரோகம் சுகமாயிற்று. அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கோ சுகத்தை வாங்கிக் கொள்வதற்கோ நீங்களும் நானும் பிள்ளைகளாய் மாற வேண்டியதில்லை. ஆனால் அதையும் தாண்டி குமாரன் விடுதலை ஆக்கினால், மெய்யாகவே ஒரு விடுதலை நடக்க வேண்டுமானால், அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்தின் மூலம் விடுதலைகள் நடக்கணும்னா நீ குமாரனாய் மாறித்தான் ஆகணும், நீ குமாரத்தியாய். புரிஞ்சவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, எங்கள் சபை குமாரர்களை எதிர்பார்க்கிறது. குமாரத்திகளை கண்களை மூடி ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் உண்ணுவதற்கு ஆகாரமும் உடுப்பதற்கு வஸ்திரத்தையும் வாங்குவதற்கு நீங்களும் நானும் குமாரன் குமாரத்தி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறார், குமாரன் குமாரத்தி நிலைத்திருப்பார்கள், நிலைத்திருப்பார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நிலைத்திருப்பார்கள். ஓ, இந்த வார்த்தையை சொல்லும் போது I feel the anointing. 2018வது வருஷம் இந்த சபைக்கு நிலை நிற்கிற வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தரப்போகிறார். குடும்பங்களுக்கு நிலை நிற்கிற ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். ஓடி போகாது, அது உன்னை விட்டு பாதியில் விட்டு போகாது. கைகளை தட்டுங்க. விடுதலை நடக்கிறது. From the beginning itself God is moving. கர்த்தர் அசைவாடுகிறார், கர்த்தர் அசைவாடுகிறார். நல்ல கை தட்டுங்க இயேசுவின் நாமத்தில். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, குமாரர்கள் தேவை. சொல்லணும் ப்ளீஸ், குமாரர்கள். கடனா கேட்டேன் உங்கள்கிட்ட, சொல்லுங்க குமாரர்கள் தேவை, சொல்லுங்க குமாரத்திகள் தேவை. இந்த வார்த்தையே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. குமாரன் எப்படிப்பட்டவன்? குமாரன் நிலைத்திருப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குமாரன். எல்லாரும் சொல்லணும், குமாரன் நிலைத்திருப்பான். கவனிங்க, சில சத்தியத்தை கேட்டுட்டு நீங்க வீட்டில் போய் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாதான் விடுதலை நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சில சத்தியம் கேட்கும் போதே விடுதலை. எத்தனை பேருக்கு மனசிலாகுது? ஐ ரிப்பீட் அகைன். கவனிங்க, சில சத்தியம் நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சத்தியம் கேட்டீங்கன்னா வீட்டில் போய் நீங்க ஜெபம் பண்ணாதான் ஆசீர்வாதம். ஆனா சில சத்தியம் கேட்கும் போது மாத்திரமே விடுதலை நடக்கும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, குமாரன் நிலைத்திருப்பார். வாய் திறந்து சொல்லுங்க, குமாரன் நிலைத்திருப்பார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் Genesis chapter 15 verses 2. ஆதியாகமம் 15:2. அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரிக்காரனாய் இருக்கிறானே என்றார். கவனிங்கள், ஆபிரகாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஆபிரகாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? அடியேன் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, இத்தனை வருஷம் ஆகியும் அடியனுக்கு நீர் என்ன தந்தீர்? அடியேன் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஆபிரகாம் prayed to God. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க சீக்கிரம், பதில் கிடைக்கவில்லை. சொல்லுங்க, பதில் கிடைக்கவில்லை. ஆபிரகாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். அடியனுக்கு என்ன தருவீர்? அடியேன் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இந்த தமஸ்கு ஊரானாகிய எலியாசார், எல்லாரும் சொல்லுங்க வேலைக்காரன். சொல்லுங்களேன், வேலைக்காரன். இந்த வேலைக்காரனை எனக்கு பிள்ளையாக தாரும் என்று கேட்டான். ஆனால் ஆண்டவர் நோ சொன்னார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நோ. வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 17:17. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ? தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான்.
செகண்ட்லி ஆபிரகாம் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த அடிமை பெண்ணிடத்தில் பிறந்த இந்த இஸ்மவேலாகிலும் எனக்கு பிள்ளையாக தாரும் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் அதற்கும் நோ சொல்லுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நோ. கவனிங்கள், முதலாவது ஆபிரகாம் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த தமஸ்கு ஊரனாகிய இந்த எலெயாசாரை எனக்கு பிள்ளையாக தாரும். ஆண்டவர் முடியாது என்று சொல்லுகிறார். இரண்டாவது, கொஞ்சம் வருஷங்கள் போன பிறகு மறுபடியும் குழந்தை இல்லை என்று தெரிந்தவுடன் ஆபிரகாம் மறுபடியும் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்த இந்த ஆகாருக்கு பிறந்த இந்த இஸ்மவேலையாகிலும் எனக்கு பிள்ளையாக தாரும் என்று கேட்கிறார். ஆண்டவர் நோ சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் ஏன் ஆபிரகாமுக்கு நோ சொன்னார் என்று உங்களுக்கு நான் சொல்லி தர விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. உன்னதமான காரியங்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம். பெரிய பெரிய தரிசனங்களுக்காக ஜெபிக்கப்பட்டவன் அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம். உன்னதமான நோக்கங்களுக்காக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் ஆபிரகாம். ஆனால் இப்பொழுது வேலைக்காரனுக்காக அடிமைக்காக அவன் ஜெபம் பண்ணுகிறது கர்த்தருக்கு பிடிக்கவில்லை. இந்த பகல் சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், God hates your prayer. உன் ஜெபத்தை கர்த்தர் விரும்பவில்லை. காரணம், நீ பெரிய பெரிய காரியங்களுக்காய் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கைகளை தட்டி புரிந்தவங்க ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஓ ஆபிரகாமே, உன் ஜெபத்திற்கு நான் பதில் தராததற்கு காரணம், உன் ஜெபத்தை நான் கேட்காததற்கு காரணம், நீ கேட்கிற 2 விண்ணப்பங்களுக்கும் நான் பதில் தராததற்கு காரணம் வேற ஒன்றுமில்லை. நீ பெரிய நோக்கங்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டவன். நீ ஜெபிக்க அழைக்கப்பட்டது குமாரனுக்காக, வேலைக்காரனுக்காக அல்ல, அடிமைக்காக அல்ல. I repeat again, இந்த ஆபிரகாம் ஜெபிக்க வேண்டியது குமாரனுக்காக, வேலைக்காரனுக்காக அல்ல, அடிமைக்காக அல்ல. என் கூட சேர்ந்து கை தூக்குங்களே. இப்படி இப்படி குமாரன் சொல்லுங்க, குமாரன், வேலைக்காரன், அடிமை. எத்தனை பேருக்கு இப்ப மனசிலாகுது? இங்க ஜெபிக்க வேண்டிய ஆபிரகாம் இப்ப இங்க ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்திற்கும் பதில் கிடைக்கவில்லை என்றவுடன் மறுபடியும் அவன் ஜெபம் தாழ்ந்து போகிறது. Abraham's prayer degraded. ஆபிரகாமுடைய ஜெபம் கீழ் நீக்கி போய் கொண்டிருந்தது. இந்த பகல் ஆத்ம பாரத்தோடு சிலரோடு ஆண்டவர் பேசுகிறார். தேசத்திற்காக ஜெபித்த சகோதரன், தேசத்திற்காக ஜெபித்த சகோதரி, ஓ சபையில் எழுப்புதல் வர வேண்டும் என்று ஜெபித்த அநேகர் இன்றைக்கு அற்பமான விஷயங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வேலைக்காரனை தாரும், அடிமையை தாரும் என்று சாதாரண விஷயங்களுக்காய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே உன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பது எனக்கு பெரிய விஷயம் அல்ல, ஆனால் உன் ஜெபம் அற்பமான ஜெபமாய் இருக்கிறது. பெரிய காரியங்களுக்காய் சபை ஜெபிக்கட்டும். கைகளை தட்டுங்களே. புரிஞ்சவங்க நல்ல கைகளை தட்டி லா தரயான் தலா சேகோனியா தனா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு பணக்கார தகப்பன்ட போய் ஒரு 5 ரூபா தாங்கப்பா, வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு வரேன்னு சொன்னா அந்த அப்பா என்ன பதில் சொல்லுவார்? ஹலோ, ஒரு பணக்கார தகப்பன்ட்ட போய் தலை சொரியாதீங்க, வீட்டில் போய் மெடிக்கேர் போடுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலருக்கு பிரசங்க கேட்கும்போது தான் தலை கடிக்கும், நகம் வளர்ந்துட்டான்னு பார்ப்பாங்க. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க, லிசன். ஒரு பணக்கார தகப்பன்ட்ட போய் 5 ரூபா தாங்கப்பா, வாடகை சைக்கிள் ஓட்டிட்டு வரேன்னு கேட்டா அந்த தகப்பன் பதில் கூட சொல்ல மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். பெரிய பெரிய காரியங்களுக்காய் ஜெபிக்க அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம். உன்னதமான நோக்கங்களுக்காய் ஜெபிக்க அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம். ஆபிரகாமே, நீ ஜெபிச்சா அபிமெலேக்கு அரண்மனையில் இருக்கிற அத்தனை பொம்பளைங்களுடைய கர்ப்பத்தை திறக்கிறதுக்குரிய ஜெப அபிஷேகத்தை நான் தந்திருக்கும் போது ஒருத்தியினுடைய கர்ப்பத்தை திறக்கிறதுக்கு நீ ஜெபிக்கலாமோ? புரிஞ்சவங்க கைகளை தட்டுகளே. நீ ஜெபிச்சா அபிமெலேக்கு அரண்மனை கேரார் தேசத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான பெண்களுடைய கர்ப்பத்தை ஒரு செகண்டில் திறக்க முடிகிற ஜெப அபிஷேகத்தை உடைய ஆபிரகாமே, நீ வேலைக்காரனுக்காக ஜெபிக்கிற, நீ அடிமைக்காக ஜெபிக்கிற. என்னால் அது பொறுக்க முடியாது, என்னால் அதை சகிக்க முடியாது. இந்த சபையில் அப்படிப்பட்ட அநேகர் வந்திருக்கிறீர்கள். உன்னதமான ஜெப நிலைமையை விட்டு தாழ்ந்து போனவர்களை இந்த கூட்டத்தில் மறுபடியும் பழைய ஜெபத்திற்கு உயர்த்துகிறார்.
புரிஞ்சவங்க கைகளை தட்டி receive the anointing back. மறுபடியும் அந்த பழைய ஜெப அபிஷேகம், மறுபடியும் பழைய ஜெப பாஷை. சில பிள்ளைகள் மேல் அந்த அக்கினி விளக்கும், அந்த அக்கினி விளக்கும். இயேசுவின் நாமத்தில் பெரிய பெரிய காரியங்களுக்காய் ஜெபித்த நீ இன்னைக்கு சாதாரணமாய் ஜெபிக்கிறாய். உன் வீரியம் எங்கே போயிட்டு? உன் ஜெப பாஷைகள் குறைந்து போயிட்டு. மறுபடியும் உன் நாவுகளில் புதிய பாஷைகளை கர்த்தர் தருகிறார். நல்ல கை தட்டி ஆராதிங்க. நீ ஜெபித்தார் சோதம் கொமோராவு மேல் விழப்போகிற அக்னியும் கந்தகத்தையும் நான் பிடித்து நிறுத்த போகக்கூடிய ஜெப வல்லமை உடைய நீ சாதாரண விஷயங்களுக்காக ஜெபிக்கிறாய். ஆண்டவருடைய பாரம் என்ன தெரியுமா? பெரிய பெரிய நோக்கத்துக்காக அழைக்கப்பட்ட அநேகர் இன்னைக்கு வீடு தாங்க, கார் தாங்க, என் பிள்ளை ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கிறோம். இது கேட்பது தவறல்ல. ஆனா நீ அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படவில்லை. உன் அழைப்பு வேறு. ஆபிரகாமே, மறுபடியும் உன் ஆதி ஜெப ஜீவிதத்திற்கு கரங்களை உயர்த்துங்க. என்ன மாற்றங்கள் வந்தாலும் என் ஜெப பாஷை மாறாது, என் அந்நிய பாஷை மாறாது, என் ஜெபத்தின் சூழல் மாறாது என்று சொல்லுகிற ஓ சபையோடு கர்த்தர் பேசுகிறார். நீ வேலைக்காரனுக்காக அல்ல, அடிமைக்காக அல்ல ஜெபிக்க அழைக்கப்பட்டது, குமாரனுக்காய், மேன்மையான காரியங்களுக்காய் ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்கள் கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல மகிமை செலுத்துங்க. அநேகருடைய ஜெபம் மாறிடுச்சு, அநேகருடைய ஜெபம் மாறிடுச்சு. வாயை திறந்தாலே சபை, வாயை திறந்தாலே ஆத்துமாக்கள், வாயை திறந்தாலே ரட்சிப்பு, வாயை திறந்தாலே எழுப்புதல் சொன்ன அநேகருடைய வாய் இன்னைக்கு எப்படி ஜெபிக்குது தெரியுமா? வேலைக்காரனை தாரோ, அடிமையை தாரோ. என் காது இதை கேட்க விரும்பல. ஆபிரகாமே, இன்ஃபேக்ட் யூ ஆர் மை ஃப்ரெண்ட், நீ என் சிநேகிதன் தான். ஆனால் இந்த ஜெபத்தை என் காதுகள் கேட்க பிடிக்கல. நீ பெரிய பெரிய காரியங்களுக்காய் ஜெபிக்க அழைக்கப்பட்டவர். I prophesy over apostolic fire fellowship. நீ வேலைக்காரனுக்காய் ஜெபிப்பதற்கல்ல, சாதாரண விஷயங்களுக்காக சபை ஒரு நாளும் ஜெபிக்காதீங்க. அசாதாரண காரியங்களுக்காய் ஜெபிக்க தொடங்குங்க. கைகளை தட்டுங்க. இப்ப கைகளை தட்டி ஒரு 2 நிமிஷம் ராபாகா சோகோனியா ரியாந்தலாதி இந்த சத்தியத்தை நாம கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. பழைய ஜெப வாழ்க்கை, பழைய ஜெப வார்த்தைகள், பழைய ஜெப அபிஷேகம். நீ ஜெபிக்க தொடங்கும் போது ஜெபத்தை நிறுத்த முடியாதபடி உன் நாவுகளில் கர்த்தர் வார்த்தைகளை தந்தாரே, அந்த வார்த்தைகள் மறுபடியும் உன் நாவுகளில் விழுகிறது, நாவுகளில் விழுகிறது. நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உன் வாயில் சரளமாய் ஜெபிக்கிற வார்த்தைகள் வந்ததே, அப்படிப்பட்ட ஜெப அனுபவம் மறுபடி திரும்ப வருகிறது. கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. இரண்டாவதாய், ஆபிரகாமுடைய தோல் சுருங்கி போயிற்று, அவன் கிழவனாய் மாறி போனான். அவனுடைய மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போயிற்று. அவன் சூழ்நிலைகளை நம்ப தொடங்கினான். அவன் சூழ்நிலைகளை பார்த்தவுடன் அவன் ஜெபம் மாறிட்டு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, சூழ்நிலைகளை பார்த்து நம்ம ஜெபம் மாறக்கூடாது. ஆமென் சொல்லுங்களே, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களே. நேற்று 12 மணி நேர ஜெபத்தில் காலையில் சூழ்நிலைகளை பார்த்தவுடன் சிலருடைய ஆவி சோர்ந்து போனது. ஆனால் கர்த்தர் சொன்னார், 7000 ரதங்களை தாவீது கைப்பற்றினாலும் 6900 ரதங்களை வெட்டி போட்டுவிட்டு 100 ரதங்களை மாத்திரம் சேர்த்து கொண்டது போல இந்த 12 மணி நேர ஜெபம் ஒரு சிலரை பிரித்தெடுக்கிற ஜெபம் என்று கர்த்தர் சொன்னபடியினால் சூழ்நிலைகள் மாறின போதிலும் எங்கள் ஜெபம் உயர்ந்திருந்தது. கைகளை தட்டுகளே. சூழ்நிலைகள் மாறினாலும் என் ஜெபம் மாறாது, சூழ்நிலைகள் மாறினாலும் எங்கள் ஜெப அபிஷேகம் குறைந்து போகாது. ஒரு ஆத்மா கூட வரவில்லை விட்டாலும் எங்கள் ஜெபம் மாறாது. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. அந்த அக்கினி வியாபரிக்கட்டும். இந்த வார்த்தையோடு இந்த சிலர் மேல் அந்த அக்கினி விழுகிறது. நல்ல கை தட்டுங்க. சூழ்நிலைகளை பார்த்த ஆபிரகாம் தன் ஜெபத்தை மாற்றினான். எல்லாரும் சொல்லுங்க, சூழ்நிலையை பார்த்தால் ஜெபம் மாறும். ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு, அவனுடைய பிள்ளை சாக கிடக்கிறாள், வியாதியாய் கிடக்கிறாள். யவீரு வந்து சொல்லுகிறார், என் பிள்ளை வியாதியா கிடக்குது, வந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் ஜெபம் பண்ண புறப்படும் போது பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தடுத்து நிறுத்துகிறாள். ஆமென் சொல்லுங்களேன், தடுத்து நிறுத்துகிறாள். உடனே இயேசு அபசகுணம் ஆயிடுச்சே. நல்ல கவனிங்க. நம்ம எல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒரு பூனை குறுக்க போனாலும் வீட்டுக்குள்ள போயிடுவோம். நல்ல கவனிக்கணும். அப்படி சிலர் இருக்கீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பூனை குறுக்க சான்னா வெளியே போக மாட்டாங்க இவங்க. நல்ல கவனிக்கணும். ஆனா பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில்
தீட்டுள்ள ஒரு பெண் நஸ்ரேய விரதம் உள்ள இயேசுவை தொட்ட பிறகும் அவர் தீட்டுப்படவில்லை, அவளுடைய தீட்டு அவளை விட்டு போயிற்று. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எந்த தீட்டும் தேவ ஜனத்தை தொடாது. தீட்டு உன்னை தொடுமானால் தீட்டு தீட்டுப்பட்டு போகும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. எந்த வாதை உன்னை தொடுமானால் அந்த வாதை செயலிழந்து போகும். கைகளை தட்டுங்க. சிலர் பயப்படுறீங்க. குடும்பத்தில் சிலது உன்னை தொடாது, உன்னை தொடுகிறவனும் மாறுவான். கைகளை தட்டி ஓ ராபா சந்தரா அக்கினி விளட்டும். நல்ல கை தட்டி சொல்லுங்க, என்னை தொடுகிறதினால் நான் தீட்டுப்பட மாட்டேன், மாறாக என்னை தொடுகிற தீட்டுப்பட்ட நபர் சுகமாவார்கள். கைகளை தட்டுங்களே. சொல்லுங்க, இயேசு சூழ்நிலைகளை நம்பவில்லை. எவரி வீட்டுக்கு போற நேரத்தில் இவ வேற வந்து சால்வியை பிடிச்சிட்டாலே ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லல. அவர் சூழ்நிலைகளை நம்பவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் அவர் புறப்பட்டு போகிறார். வழி அருகே ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து சொல்றாங்க, பிள்ளை மரித்து போயிற்று, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். கேட்கிறதை இயேசு நம்பவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். கேட்கிறதை இயேசு நம்பவில்லை. இயேசு மறுபடியும் எவரி வீட்டுக்கு போகிறார். அங்கே போனா வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் கூப்பாடு போட்டு சந்தடி பண்ணி அழுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் பார்க்கிறதையும் நம்ப மாட்டேன். ஏனென்றால் இந்த 12 வயது சிறுமியை குறித்து என் பிதாவாகிய தேவன் ஒன்று எழுதி வைத்திருக்கிறார். நான் கேட்கிறதையோ பார்க்கிறதையோ சூழ்நிலைகளையோ நம்ப மாட்டேன். எழுதி இருக்கிறதை புரிஞ்சவங்க மாத்திர கை தட்டினா போதும். எழுதி இருக்கிறதை இந்த காலை சிலரோடு நான் கேட்கிறேன், உன் புருஷன் குடிகாரனா இருக்கலாம், அதை நம்பாதீங்க. எழுதி இருக்கிறதே, நானும் என் வீட்டாருமோ வென்றார். கைகளை தட்டுங்க. உன் புருஷன் குடிகாரனா இருக்கலாம், உன் பிள்ளைகள் ஊதாரிகளா இருக்கலாம். சொல்லுங்க, எழுதி இருக்கிறதே. அப்போஸ்தலர் அக்கினி ஐக்கியமே, சூழ்நிலைகளை நம்பாதீங்க, கேட்கிறத நம்பாதீங்க, பார்க்கிறத நம்பாதீங்க. இந்த ஊழியத்தை குறித்து கர்த்தர் எழுதி இருக்கிறாரே. கைகளை தட்டுங்க. எழுதி இருக்கிறது. கைகளை தட்டுங்க. விடுதலை. உன் புருஷனை குறித்து எழுதி இருக்கிறது, உன் பிள்ளைகளை குறித்து எழுதி இருக்கிறது. இந்த பகல் அற்புத அடையாளத்தை விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, எழுதப்பட்டதை ஆர்ப்பரிங்க. எழுதப்பட்டதை, உன் புருஷனை குறித்து எழுதப்பட்டதை. கைகளை தட்டுங்க. நீங்க கண்ணை திறக்க வேண்டாம். அநேக தாய்மார்களை விடுவிக்கிறார். அநேக புருஷர்கள் உன் பிசினஸை குறித்து கர்த்தர் எழுதி இருக்கிறார். ஓ விடுதலை. I see the deliverance. ஓ ராபா ஷாகாதராயந்தலா. ஓ அக்கினி. கைகளை தட்டுங்க. எழுதி இருக்கிறது. இன்னைக்கு என் நிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு என்ன குறித்து என்ன வேணாலும் பேசலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எழுதி இருக்கிறதே. சொல்லுங்க, எழுதி இருக்கிறதே. ஆனா இன்னைக்கு நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? பார்க்கிறத விசுவாசிக்கிறோம், கேட்கிறத விசுவாசிக்கிறோம், சூழ்நிலை விசுவாசிக்கிறோம். பிசாசு சொன்னா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனா இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். இயேசு சொன்னார், மனுஷன் தேவ அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறது. பிசாசே, நீ சொல்லுகிற கள்ளத்தனத்தை நான் நம்புறதுக்கு ஆயத்தம் இல்லை. எழுதி இருக்கிறது. கைகளை உயர்த்தி பைபிளை தூக்கி சொல்லுங்க, எழுதி இருக்கிறது. சொல்லுங்க, எழுதி இருக்கிறது. என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் எழுதி இருக்கிறார். மரித்து போவாள் என்று சொன்ன எவருடைய பிள்ளையை குறித்து எழுதி இருக்கிறது. என்ன எழுதி இருக்கிறது? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார். கைகளை தட்டி எழுதி இருக்கிறது. வாலிப தங்கச்சி, வாய் திறந்து சொல்லுங்க, என்ன குறித்து கர்த்தர் எழுதி இருக்கிறார். ஊழியக்காரனே சொல்லுங்க, என்னை குறித்து கர்த்தர். கைகளை தட்டுங்க. எழுதி இருக்கிறது. இந்த ஊழியத்தை குறித்து எழுதி இருக்கிறது, நிறைவேறும். இந்த ஊழியத்தை குறித்து எழுதி இருக்கிறது, நிறைவேறும். எழுதி இருக்கிறது. ஊடாலா ஹாசியா ஆர்த்தானா ஷேகோனியா ஊடாலா ஷைடா. நல்ல கை தட்டுங்க. எழுதி இருக்கிறது. எழுதி இருக்கிறது.
அன்னைக்கு எழுதி இருக்கிறத விசுவாசிக்கிறவங்க இல்லை. அற்புதத்தை காண்பிப்பீங்களா, அடையாளத்தை காண்பிப்பீங்களா? எழுதி இருக்கிறத நம்புங்க. எழுதி இருக்கிறத. சபைனா என்ன தெரியுமா? அற்புதத்தை பார்த்துட்டு கை தட்டிட்டு போறதல்ல சபை. எழுதப்பட்டது மேல நம்பிக்கை உள்ளது சபை. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சபைக்கு உபதேசம் தேவை. சொல்லுங்க, உபதேசம் தேவை. சொல்லுங்க, எழுதப்பட்டதை நம்பணும். அதான் சபை. வெளியிலிருந்து வர்ற விருந்தாளிக்கு பிரியாணி போடலாம், வீட்டில் இருக்கிற பிள்ளை தானே கஞ்சி குடி. கரங்களை உயர்த்து ஆமேன்னு சொல்லுங்களேன். கஞ்சி குடிக்கலாம், தப்பில்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். நேற்று வச்ச அந்த முருங்கைக்காய் குழம்ப சூடாக்கி சாப்பிடலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். வெளியில் இருக்கிறவங்களுக்கு பரோட்டா வாங்குங்க, வீட்டில் இருக்கிற கஞ்சி குடிச்சா போதும். கைகளை தட்டி எழுதி இருக்கிறத நம்புங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். உயிர் உள்ள சாட்சிங்க. இன்னைக்கு எங்க வீட்டில் எங்க ஊர்ல வந்து கேளுங்க. இன்னைக்கு நான் குடிகாரன் தான் சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு திடீர்னு ஊருக்கு போனேன், ஒருத்தன் டக்குன்னு கோல்டு ஃபில்டர் சிகரெட் எடுத்து என் கையில் தான், மாப்பிள்ள அடிச்சுட்டு போவேன்னு சொல்கிறேன். என்னை பற்றி தெரியல. ராமேன்னு சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு ராமேன்னு சொல்லுங்களேன். அப்படியானா அப்படி ஊரில் இருக்கிறவங்களுக்கே என் மாற்றத்தை நம்ப முடியலை. ஆனால் எழுதி இருக்கிறத விசுவாசித்த என் தாயா எழுதி. இன்னைக்கு சில தாய்மார்கள் சொல்ல ஆயத்தமா? குடிகார பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, எழுதி இருக்கிறதே. உன் புருஷனை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நீ குடிச்சிட்டு பாத்திரத்தை உடைக்கலாம், ஆனால் எழுதி இருக்கிறதே. ஆபிரகாம் சொல்லி இருக்கலாம், உமக்காகத்தானே ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். என் அப்பா பிசினஸ், என் அப்பாவுக்கு பிறகு நான் செய்ய போகிற தொழில், என் குடும்பம், ஏனோ எல்லாத்தையும் உமக்காக தானே விட்டுட்டு வந்தேன். நீங்க ஒருவர் என்னை அழைத்ததினால் நான் நேசிக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனே. இப்ப நான் 2 ஜெபம் ஜெபிச்ச பிறகும் எனக்கு பதில் இல்லையே ஆண்டவரே அப்படின்னு ஆபிரகாம் ஜெபித்திருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை இந்த காலை வேளையில வந்திருக்கிற நீங்க நினைக்கலாம், ஏசப்பாவுக்காகத்தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், ஏசப்பாவுக்காக தானே என் விருப்ப வெறுப்புகள் எல்லாம் விட்டுட்டு வந்தேன், இன்னைக்கு என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே. ஆபிரகாமே, நீ ஜெபித்த 2 ஜெபத்திற்கும் நான் பதில் தரவில்லை என்றால் நீ ஜெபித்ததை விட மேலான ஒன்றை தரப்போகிறேன் என்பதை நீ இதை தீர்க்க தரிசனமாக ஏற்றுக்கொள்ளுவீர்களானா? நீ ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் போனதற்கு காரணம் எலெயாசார் அல்ல, இஸ்மவேல் அல்ல, ஈசாக்குகளை தரப்போகிறார். அப்போஸ்தல அக்கினி ஐக்கியமே, கர்த்தருடைய சத்தத்தை கேள். This is the year of Isaac. ஈசாக்குகளின் வருஷம். கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க. ஈசாக்கு என்றால் 100 மடங்கு அறுவடை. ஈசாக்கு என்றால் வாக்குவாதத்தின் மத்தியில் ரகபோத்துகள் திறக்கும். ஈசாக்குகள் என்றால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. எலெயாசார் அல்ல, இஸ்மவேல் அல்ல, எலெயாசார் அல்ல, இஸ்மவேல் அல்ல, ஈசாக்குகளை தருவார். அல்ல கை தட்டி வாய்களை திறந்து I receive it என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. சிலர் நினைக்கிறோம், இவ்வளவு கிரயம் செலுத்திட்டோம், என் ஜெபம் கேட்கப்படவில்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபத்துக்கு பதில் தரக்கூடாது என்று அல்ல, உன் ஜெபத்தை நான் உதாசீனப்படுத்தவில்லை. ஆனால் நீ ஜெபித்ததை விட வேறே ஒன்றை உனக்கு தருவதற்காக இந்த ஜெபத்திற்கு நான் பதில் தரவில்லை. வேறே ஒன்றை உனக்கு தருவதற்காக இந்த ஜெபத்திற்கு நான் பதில் தரவில்லை. ஆபிரகாமே, நீ நிலைத்திருக்கிறவர்களுக்காக நீ ஜெபித்திருந்தா அன்னைக்கே நான் பதில் தந்திருப்பேன். இல்லாமல் போகிற விஷயம், உன்னை விட்டு பாதியில போகக்கூடிய விஷயத்திற்காய் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டு சபை நிரந்தரமான காரியங்களுக்காய் ஜெபிக்கட்டும். Search, pray for the eternal things, pray for the permanent things. கரங்களை உயர்த்தி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிரந்தரமான காரியத்துக்காய் ஜெபிங்க, நிலைத்திருக்கிறவைகளுக்காய் ஜெபிங்க. சொல்லுங்க, நிரந்தரமானவைகளுக்காய் ஜெபிங்க, நிலைத்திருக்கிறவைகளுக்காய் ஜெபிங்க. நீதிமொழிகள் 23:5 சொல்லுகிறது, இல்லாமல் போகும் விஷயத்தின் மேல்
உன் கண்களை பதிய வைப்பான். ஏன்? அது கழுகுகளை போல செட்டைகளை உண்டு பண்ணி ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். ஆபிரகாமே, நீ ஜெபிக்க வேண்டியது எலையாசாருக்காக அல்ல, நீ ஜெபிக்க வேண்டியது இஸ்மவேலுக்காக அல்ல, நீ ஜெபிக்க வேண்டியது கடைசி வரையிலும் உன் கூட நிற்கிற ஒன்றுக்காய் ஜெபிக்கணும். நீ ஜெபிக்க வேண்டியது கடைசி வரையிலும் உன்னோடு கூட நடக்கிற ஒன்றுக்காய் ஜெபிக்கணும். நீ ஜெபிக்கிற காரியங்கள் நிரந்தரமானதா இருக்குமானால் கர்த்தர் வானத்தின் பல கனிகளை உங்களுக்காய் திறப்பார், உங்களுக்காய் திறப்பார். நிரந்தரமான காரியங்களுக்காய் சபை ஜெபிக்கட்டும். கைகளை உயர்த்துங்க. எது நிரந்தரமானது? ஆத்துமாக்கள் நிரந்தரமானது, பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமானது, எழுப்புதல் நிரந்தரமானது, ஆவிக்குரிய வரங்கள் நிரந்தரமானது. நிரந்தரமான காரியங்களுக்காய் நீ ஜெபிக்க ஆரம்பித்தால் இந்த பகல் உன் மேல் அந்த பொக்கிஷம் விழும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அடுத்து, தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அடுத்து, அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சீமோன். சொல்லுங்க, சீமோன் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்புவை பின்பற்றினான். இந்த பிலிப்புவினுடைய ஊழியம் முடிந்த பிறகு அப்போஸ்தலராகிய பேதுருவும் யோவானும் வந்து இந்த ஊழியம் எப்படி நடந்திருக்கிறது என்று ஃபாலோ பண்ண வந்த போது இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களே அல்லாமல் பரிசுத்தாவின் வரத்தை பெறவில்லை என்று கண்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணி கைகளை வைத்த போது பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேல் வந்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி ஓய்ந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இதை சீமோன் கண்டபோது கொஞ்சம் பணத்தை எடுத்து கொண்டு வந்து நான் யார் மேல் கை வைக்கிறேனோ அவன் மேலும் பரிசுத்தாவியானவர் தந்தருளப்பட வேண்டும் என்று சொல்லி பேதுருவினிடத்தில் பணம் கொடுக்க சம்மதித்தான். பேதுரு சொன்னார், தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ? இல்லை, உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கிடப்பது. என் அன்பு சகோதரா, சில பணக்காரர்கள் தூத்துக்குடியில் உண்டு. இந்த பணத்தை வைத்து தூத்துக்குடியை விலைக்கு வாங்கலாம், ஹார்பரை விலைக்கு வாங்கலாம். ஆனால் தேவனுடைய கிருபை பணத்திற்கு கிடையாது. தேவனுக்கு நீ பணம் கொடுத்து ஒரு கிருபையை சம்பாதிக்க முடியாது. லட்சம் நீ காணிக்கப்பட்டில போட்டாலும் சரி, பிரேஸ்லெட்டை தூக்கி போட்டாலும் சரி, தேவனுடைய வரம் பணத்தினால் கொடுக்கப்படுகிறது அல்ல, அது சுத்த கிருபை. இன்றைக்கு சபையில சிலர் பாடுறீங்கன்னா இது பணம் கொடுக்கப்பட்டு சம்பாதித்ததல்ல, இது தேவ கிருபை. கைகளை தட்டுகளே. இன்னைக்கு ஜெபிக்கிறீங்கன்னா இது பணம் கொடுத்து வந்ததல்ல, இது தேவ கிருபை. கைகளை தட்டுகளே. சிலர் சொல்றாங்க இவங்களுக்கு பணம் இருக்கு அதனால செய்றாங்க. பணம் இருந்தா அபிஷேகம் வராது, பணம் இருந்தா ஃபேன் ஓடும், பணம் இருந்தா லைட் ஓடும். ஆனா ஆவியானவர் வரணும்னா கிருபை வேணும். இது ஒரு தீர்க்க தரிசனம். This is the prophecy. பணம் இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலான்னு சிலர் சொல்லுகிறார்கள். பணத்தினால் தேவனுடைய வரத்தை சம்பாதிக்க முடியாது. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. அப்போஸ்தல அக்கினி ஐக்கியமே, you are in a right way, you are in a right way, says the spirit of the living God. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. இது உண்மை என்று சொல்லுகிறவர்கள் சிலர் சொல்றாங்க அவங்களுக்கு பணம் இருக்கு, அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இல்லை, இது தேவனுடைய கிருபை, இது தேவனுடைய கிருபை. சீமோனுக்கு வாஞ்சை இருந்தது, ஆனால் அந்த வாஞ்சையை பேதுரு கனம் பண்ணவில்லை. அவன் ஜெபித்தது எனக்கு பரிசுத்தாவியானவர் வர வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. நான் யார் மேல் கை வைக்கிறேனோ அவன் மேல் பரிசுத்தாவியானவர். I need the apostolic anointing. அப்போஸ்தலர்கள் மேல் இருக்கிற அதே அபிஷேகம் எனக்கு வேண்டும். உடைய வாஞ்சை நல்லது, ஆனால் உடைய நோக்கம் தவறு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாஞ்சை நல்லது. சொல்லணும், வாஞ்சை நல்லது, நோக்கம் தவறு. இன்னைக்கு அநேகருக்கு வாஞ்சை உண்டு.
என்னையும் ஆராதிக்க கிருபை தாரும், என்னையும் ஊழியக்காரியாய் மாற்றும், எனக்கும் கிருபை வரத்தை தாரும், எனக்கும் பிசினஸை தாரும். வாஞ்சை நல்லது, ஆனால் உன் ஜெபம் கேட்கப்படாமல் போனதற்கு காரணம் உன்னுடைய நோக்கம் தவறு. சீமோன் எந்த நோக்கத்தில் கேட்டான் தெரியுமா? இன்னும் ஜனத்தின் மத்தியில் தன்னை பெரியவனாக்கி கொள்ள வேண்டும் என்கிற தவறான நோக்கத்தோடு அவன் கேட்டான். இன்னைக்கு அநேகர் உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசன வர வாங்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதற்காக நீ கேட்பாயானா உனக்கு அது கிடைக்காது. தீர்க்க தரிசன வரத்தை தாரும் அழிவுக்கு நேராய் போகிற ஜனத்தை சத்திய தேவன் இயேசுதான் என்று சொல்லி திருப்புவே என்று நல்ல நோக்கத்தோடு கேட்கிறவர்களே அந்த வரங்கள் பொழிந்தருளப்படும். கைகளை தட்டுக, கைகளை தட்டுக. ஓ ராபாஷியாந்தரா. அன்னாள் ஜெபித்தாள், எனக்கு ஒரு பிள்ளையை தாரும். நான் டாக்டராக்குவேன்னு சொல்லல, ஆலயத்தில் அவன் உயிருள்ள நாளெல்லாம் பணிவுடைக்காரனாக இருப்பா. எங்க அம்மா அப்படிதான் என் தலையில கை வச்சு வச்சாங்க. அப்ப நான் பிஇ படிச்சுட்டு இருந்தேன். ஏசப்பா என் பிள்ளைய நீங்க ரட்சித்தீங்கன்னா, என் பிள்ளைய நீங்க ரட்சித்தீங்கன்னா, அவன் இன்ஜினியர் அல்ல, அவனுடைய வீட்டு பணிவுடைக்காரனா. நல்ல நோக்கம். கைகளை உயர்த்துங்களே, கைகளை உயர்த்துங்களே. இந்த தூத்துக்குடியில எல்லா இடத்திலையும் ஜெபம், எல்லா இடத்திலையும் ஜெபம். நல்ல நோக்கத்தோடு ஜெபிக்கிறவர்கள் எழுமணுமே. கன்வென்ஷன் கூட்டம் எதுக்கு நடத்துறாங்க தெரியுமா? அந்த சர்ச்சை விட எங்க சர்ச் பெரிய சர்ச்சுன்னு காட்டுறதுக்கு. இந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் வர மாட்டார். நல்ல நோக்கத்தோடு ஒரு வீட்டு கூட்டம் நடத்திப்பார். புறஜாதிகள் மேல் பரிசுத்த ஆவி. இப்ப கை தட்டுங்க, இப்ப கை தட்டுங்க, இப்ப கை தட்டுங்க. நல்ல நோக்கத்தோடு கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். சாலமோன் கேட்டது, இந்த ஜனத்தின் மத்தியில் நான் போக்குவர வரைய தெரியாத பிள்ளையா இருக்கிறேன். இந்த ஜனங்களை நியாயம் தீர்க்க எனக்கு ஞானத்தின் ஆவியை தாங்க. என்ன கேட்டார் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. அவன் கேட்டது ஆண்டவருக்கு சரியாய்ப்பட்டபடியினால் அவன் கேளாததையும் கொடுத்தார். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்துங்களே. இவ்வளவு நாட்கள் இன்னும் ஒருவரை பழி வாங்க வேண்டும் என்று நான் ஜெபித்த விண்ணப்பங்களை நான் கேன்சல் பண்றேன். என் பிள்ளைக்கு நல்ல கணவர் வேணும்னு ஜெபிக்கிறது நல்லது. ஆனா அந்த பிள்ளைக்கு வந்த கணவரை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும்னு சொல்றது தப்பு. எனக்கு ஒரு நல்ல வீடை தாருன்னு கேட்கறது தப்பு இல்லை. ஆனா என் அண்ணன் வீடை விட பெரிய வீடு வேணும்னு கேட்கறது தப்பு. எனக்கு ஒரு நல்ல ஊழியத்தை தாங்கன்னு கேட்கறது தப்பு இல்லை. ஆனா அந்த ஊழியத்தை நான் தலைக்குனிய பண்ணணும், எனக்கு ஒரு ஊழியம் தாங்கன்னு கேட்கறது தப்பு. ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்துகளே. ஆவியானவரனோடு இடைபடுகிறபடியினால் நான் உங்களை ஜெபிக்கும்படி கேட்கிறேன். நீ நல்ல நோக்கத்தோடு ஜெபித்துப்பார். எனக்கு ஒரு பிசினஸ் தாங்க, 2 ஊழியக்காரர்களை ஆகில நான் தாங்குவேனே. என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலையை தாங்க, மிஷனரிகளை நான் சப்போர்ட் பண்ணுவேனே. எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தாரும், என் கை கால்களை பலப்படுத்தும், மறுபடியும் கழுகை போல சட்டைகளை அடித்து பறக்க கிருபை தருவீரானால் கிராமங்களுக்குள் ஓடி சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன் என்று சொல்லி பார். இன்றைக்கு உன் முழங்கால்கள் பலப்படுகிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கைகளை தட்டி. கூட்டமான வியாதிகள் விடுவிக்கப்படுகிறது, விடுவிக்கப்படுகிறது. I release the healing in the mighty name of Jesus. கைகளை தட்டுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இதுவரைக்கும் புரிஞ்சதுன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல நோக்கத்தோடு ஜெபிக்கிறவங்க இல்லை. ஒருத்தங்களை ஜெபிக்க சொன்னா அவளை விட நல்ல ஜெபிக்கணும்னு தான் சத்தம் போடுறாங்களே தவிர மனசின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு ஆளை பிரசங்கம் பண்ண சொன்னா போன வாரம் பிரசங்கத்தை விட இந்த வாரம் பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொல்லணுங்கிற நோக்கத்தோடு பிரசங்கம் பண்றவன் ஆண்டவருக்கு வேண்டாம். ஒரு பாட்டு பாட சொன்னா அவங்க எல்லாரை விட நான் நல்ல பாடினேன்னு சொல்லணும்னு பாடுறவன் ஆண்டவருக்கு வேண்டாம். நல்ல நோக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு தலைமுறை, நல்ல நோக்கத்தோடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற தலைமுறை என்னை கொன்று போடும், என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும், ஆனால் இந்த ஜனங்களை மன்னியும் என்று நல்ல நோக்கத்தோடு ஜெபிக்கிற மோசேக்கள் எங்கள் சபையில் எழும்பட்டும். கைகளை தட்டி. இப்ப கவனிங்க. யார் அடிமை, யார் குமாரன்? அடிமை எப்படி இருப்பான், குமாரன் எப்படி இருப்பான் மாத்திர சொல்லி நாம் ஜெபிக்க போறோம். கரங்களா சச்சோர் ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கரங்களா சச்சோர் ஆமென் சொல்லுங்களேன். நல்ல நோக்கத்தோடு ஜெபிங்க. உங்க ஜெபத்தின் அளவை குறைக்காதீங்க.
பார்க்கறதையோ கேட்கறதையோ உணர்றதையோ விசுவாசிக்காதீங்க, எழுதி இருக்கிறதை விசுவாசிங்க. கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். வாசிக்கலாம். அடிமைகள் எப்படி இருப்பார்கள்? ஆதியாகமம் 16:4. அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். எல்லாரும் என்ன பாருங்க, ஆகார் சொல்லுங்க, ஆகார் என்ன பாருங்க, ஆகார் தான் கர்ப்பவதியானதை தான் கண்டபோது. திரும்ப சொல்லுங்க, தான் கர்ப்பவதியானதை தான் கண்டபோது. தான் கர்ப்பவதியானதை தான் கண்டபோது. கவனிங்கள், இந்த ஆகார் சாராளுக்கு அடிமை பெண்ணாய் இருந்தாள். சாராளுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து வந்தாள். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவள் கர்ப்பவதியான போது, தான் கர்ப்பவதியானதை அவள் கண்ட போது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு நாளும் மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். கரங்கள் அசைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்களே. நல்ல கரங்கள் அசைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்களே. எல்லாரும் சொல்லுங்க, இப்படி பாருங்க, இப்படி பாருங்க, இப்படி பாருங்க, இப்படி கையை பாருங்க, இப்படி கை நீட்டுங்க. தான் கர்ப்பவதியானதை அவள் கண்டபோது அவள் தன்னாட்சியாரை அற்பமாய் எண்ணினாள். நீ யார் தெரியுமா ஆகாரே? அபிமலேக்குக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பும்போது ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், வேலைக்காரன், கடைசி தான் நீ. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு எரும மாட்டுக்கு கூட உன்னை லாய்க்கில்லாதவன் என்று சொல்லிதான் அபிமலேக்கு உன்னை அனுப்பி வச்சான். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட உன்னை சாராள் தூக்கி வச்சா பாரு, அவளை நீ ஒரு நாளும் அற்பமா எண்ணக்கூடாது. கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. இந்த சபையில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை தூக்கி விட்டவர்களை ஒரு நாளும் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. உங்களை உயர்த்தி விட்டவர்களை புரிஞ்சவங்க மாத்திரம் கை தட்டுகளே. இன்னைக்கு நமக்கு ஜெபிக்க தெரிஞ்சதுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்நிய பாஷை பேச தெரியும், இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியும். ஆனா ஒரு மாட்டுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத என்னை சிலர் கைகளில் கொடுத்து கர்த்தர் உயர்த்தி வைத்தாரு. அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுகளே. சபையில கிரியை செய்கிற ஆகாரின் வல்லமை, சபைகளில் கிரியை செய்கிற ஆகாரின் வல்லமை கவனிங்க. இங்க மத்தவங்க இங்க பாருங்க, கொஞ்சம் சொப்பனை கிடைச்சிடக்கூடாது, பாஸ்டரை மதிக்கிறது இல்ல, கொஞ்சம் வெளிப்பாடு கிடைச்சிடக்கூடாது, ஊழியக்காரங்களை சந்திக்கிறது இல்ல, கொஞ்சம் கிருபை வந்துடக்கூடாது. நான் சொல்றேன், எத்தனை உன்னதத்தில் போனாலும் நீ எத்திரோவுக்கு கீழே அடங்கி இருக்க வேண்டும். கைகளை தட்டி ஆமேன் சொல்லுங்களே. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களே. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்றைக்கும் நான் ஊழியக்காரன், கர்த்தரனை கிருபையாய் பயன்படுத்துகிறார். ஆனாலும் இன்றைக்கும் என் மெய்ப்பன் சொன்னால் நான் தட்டுவது இல்லை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. அப்படிப்பட்ட கனம் மண்ணுகிற ஒரு தலைமுறை சபையில் எழும்பட்டும். கைகளை தட்டுக. இயேசுவை நாமத்தில் கிருபை வந்தவுடன், வரங்கள் வந்தவுடன் உன்னை நடத்தினவர்களை தாவீது சொல்றாரு, நான் கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய வல்லமை பெற்றாலும், நான் கொன்னது 10,000 பேருன்னு சொன்னாலும், நீதிமான் என் தலையில தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு என்னை போல் இருக்கும். அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அவர்களுடைய இக்கட்டில் அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். எந்த மனுஷன் என் தலையில கொட்டுறானோ அந்த மனுஷனுக்காக நான் ஜெபிப்பேன். அவன் தான் குமாரன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. உண்மையை சொல்றேன், சபையில அற்பமா எண்ணுகிற ஆவிகள் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஜெபிக்க தெரிந்தவங்க ஜெபிக்க தெரியாதவங்களை ஒரு மாதிரி பார்க்கிறது, பாட தெரிஞ்சவங்க சரியா ஸ்கேல்ல பாடாதவங்களை ஒரு மாதிரி பார்க்கிறது. கவனிங்க, நீ அற்பமா எண்ணுவாயானா நீ குமாரன் அல்ல, நீ அடிமை. நீ அடிமை, நீ அடிமை. உங்களுக்கு பாட தெரியுங்க, அதுக்காக பாட தெரியாதவங்களை பார்த்து சிரிக்க கூடாது. பலவீனமானவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்கிறாரே. ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்துங்க. புருஷனை அற்பமாய் நினைக்கிற மனைவிமார்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை இன்னைக்கு நீ படிச்சிருக்கலாம்,
ஆனா உன் அப்பா அம்மாவை நீ அற்பமா எண்ணுகிறாயா தங்கச்சி? கர்த்தர் உங்ககிட்ட பேசுறா. நீ அற்பமா எண்ணுவாயானா நீ அடிமை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்றேன். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் உங்க கண்களுக்கு சிலதை ஆண்டவர் காண்பிக்காமல் வச்சிருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? லிசன், கவனிங்க ப்ளீஸ். உங்க கண்களுக்கு சிலதை காண்பிக்காம வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவனுக்கு காண்பிச்சுட்டா பெருமை வந்துருமே. ஆகார் பார்த்த உடனே பெருமை வந்துச்சு. அதுக்கு பிறகு ஆண்டவர் மிகவும் நிதானிக்க தொடங்கினார். ஆசீர்வாதங்களை நம்ம கண்களுக்கு சீக்கிரம் காண்பிக்கல. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, என் தகப்பனே, என் தாயே, இந்த ஊழியத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்களுக்கு சிலதை கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணம் பெருமை வந்துடக்கூடாதே. எழுப்புதலை உன் கண்கள் காண கர்த்தர் ஆயத்தம். ஆனா அதிலையும் தேவனை உயர்த்துவேன் என்று நீ சொல்லுவாயானால் இந்த வருஷத்தில் உன் கண்கள் சிலதை காணும். கைகளை தட்டி, அல்ல கைகளை தட்டி ஆமென். கவனிங்க, இந்த வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை இன்னும் நம்ம கண்களுக்கு காண்பிக்காம வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமை வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. ஒரு சின்ன வசனத்தை பேசிட்டு இவ்வளவு பெருமையோட திரியிறானே, இவனுக்கு இன்னும் வெளிப்பாடு கொடுத்துட்டா பெருமை வந்துடக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருக்கிறார். இன்னும் பெரிய பெரிய காரியங்களை காமிச்சுட்டா பெருமை வந்துடக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருக்கிறார். வேற ஒண்ணு இல்ல. உன்னை தண்டிக்கணும் அவருடைய நோக்கம் அல்ல. உன்னை அவமானப்படுத்துறது அவருடைய நோக்கம் அல்ல. உன் கண்களுக்கு சிலதை காண்பித்தால் நீ கர்த்தரை உயர்த்துவாயானால் உன் கண்களுக்கு மறைவாய் ஒன்றும் இராது, இராது, இராது. கைகளை தட்டி கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கல்லறையினிடத்தில் பேதுரு போனான், யோவானும் போனான். அவர்கள் கண்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இயேசுவுக்கு தெரியும், இவன் பார்த்துட்டா இவன் போய் புக் எழுதுவான். நான் தேவதூதர்களை பார்த்தேன், ஒருத்தன் இப்படி நின்னா ஒருத்தன் அப்படி நின்னா. இவளுக்கு காமிச்சா இவ புக் எழுத மாட்டா, வெப்சைட்ல போட மாட்டா. இவ சொல்லுவா அவர் அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட மரியாள்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டுங்க. உன் சபைக்கு ஒன்றை வெளிப்படுத்தினா நீ கர்த்தரை உயர்த்துவாயானால் இந்த நாளிலிருந்து உன் கண்களுக்கு எதுவும் மறைக்கப்படாது, எதுவும் மறைக்கப்படாது. கைகளை தட்டி ஆராதிக்க தொடங்குங்க. மற்றவர்களை அற்பமா எண்ணுகிற ஆவி வெளியேறுவதாக. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. விடுதலை நடக்கட்டும். ஆகாரின் ஆவி, ஆகாரின் ஆவி. நல்ல கை தட்டுங்க. ஆகாரின் ஆவி. வேலை இல்லாத வரைக்கும் நல்ல பிரைஸ் தி லார்ட் சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்களேன். வேலை கிடைச்சோன்னு பார்க்கலாம். அற்பமா எண்ணுகிற ஆவி. இரண்டாவது வாசிங்க, அடிமையின் ஆவி எப்படி இருக்கும்? வாசிங்க 16:6. ஆதியாகமம் 16:6. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறார், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய், உன் பார்வைக்கு நலமானபடி செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியா, அவளை கடினமாய் நடத்தினபடியா அவளை விட்டு ஓடி. எல்லாரும் சொல்லுங்க, சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். இரண்டாவது, அடிமைகள் ஓடி போவார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அடிமைகள். சீக்கிரமா சொல்லுங்க, அடிமைகள் ஓடி போவார்கள். சாராய் அவளை கடினமாய் நடத்தின போது அவள் அவளை விட்டு ஓடி போனாள். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் பிரச்சனை நடக்கும்போது, குடும்பத்தில் போராட்டம் நடக்கும்போது வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்கன்னா நீ அடிமை. சபையில் ஒரு பிரச்சனை வரும்போது, உங்க ஊழியத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் வரும்போது, உங்க ஊழியத்தை குறை கண்டுபிடித்து சில தவறுகளை சுட்டி காட்டும் போது, நான் விபிஎஸ் விட்டுட்டு போறேன், சண்டே ஸ்கூலை விட்டுட்டு போறேன்னு சொன்னா நீ குமாரன் குமாரத்தி அல்ல, நீ அடிமை. நீ குமாரனானால் நிலைத்திருப்பாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. இன்னைக்கு எத்தனை பேர் கொடுத்த ஊழியத்தை விட்டுட்டு ஓடுறோம், கொடுத்த பொறுப்புகளை விட்டுட்டு ஓடுறோம். எத்தனையோ பேர் இந்த ஊழியத்தை விட்டு ஓடி இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், நீ குமாரனா இருந்திருப்பாயானால் நீ கடைசி வரையிலும் இருந்திருப்பாய். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பிரச்சனைகள் வரும்போது ஓடி போகிறவர்கள் கைகளை தட்டுங்க. சகோதரி, வேடிக்கை பார்க்காதீங்க. பிரச்சனைகள் வரும்போது ஓடி போகிறவர்கள் அடிமைகள். பிரச்சனைகள் வரும்போது ஒளிந்து கொள்ளுகிறவர்கள் அடிமைகள். பிரச்சனைகள் வரும்போது நிலை நிற்கிறவர்கள் குமாரர்கள். கைகளை தட்டுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். என்ன வந்தாலும் போமாட்டேன், என்ன வந்தாலும் நிலை நிற்பேன். அற்புதத்தை பெற்றுட்டு
அடையாளத்தை பெற்றுட்டு சுகத்தை பெற்றுட்டு ஓடி போகிறவர்கள் அடிமைகள், கடைசி வரையிலும் நிலை நிற்கிறவர்கள் குமாரர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. நல்ல கவனிங்க. இப்போ உங்களுக்கு விளங்கும். அன்னைக்கு ஆபிரகாம் ஜெபித்த போது இவங்களெல்லாம் கொடுக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்களை கொடுத்தாலும் பாதியில் ஓடி போயிடுவாங்க. சிலரை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க ஜெபத்திற்கு பதில் கிடைக்காததனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற காலம் வரும்போது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். அந்த ஜெபத்திற்கு பதில் தராததற்காய் ஸ்தோத்திரம், அந்த விண்ணப்பம் கேட்கப்படாததற்காய் ஸ்தோத்திரம், அந்த அலையன்ஸ் தடுத்து நிறுத்தப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், அந்த பிசினஸ் எனக்கு கிடைக்காததற்காய் ஸ்தோத்திரம், அந்த ஊழியத்தில் நான் உயராததற்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கு தெரியும் அது தந்திருந்தாலும் பாதியில என்னை விட்டு போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தாமதமானாலும் உனக்கு தரக்கூடியது கடைசி வரையிலும் உன்னோடு இருக்கும். புரிஞ்சவங்க கைகளை தட்டுங்க. தாமதமானாலும் உனக்கு தருகிறது கடைசி வரையிலும் உன்னோடு கூட நடக்கும். ஆனால் இஸ்மவேல் பாதியில் ஓடி போவார், எலெயாசார் பாதியில் ஓடி போவார். அந்த ஈசாக்கு கடைசி வரையிலும் உன் கைப்பிடித்து நடத்துவார். இந்த சபைக்கு கர்த்தர் இந்த வருஷத்திலிருந்து குமாரர்களை தரப்போகிறார். அவங்களுக்கு பணம் கொடுக்கலனாலும் அவன் இருப்பான், அவனை உயர்த்தலனாலும் அவன் இருப்பான், அவனுக்கு பதவி கிடைக்கலனாலும் அவன் இருப்பான். காரணம் அவன் குமாரன், அவள் குமாரத்தி. கைகளை தட்டி. இது போதாது, அப்போஸ்தலர் அக்கினிக்கு இது போதாது. இந்த வருஷம் நிலை நிற்கிறதை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய விசுவாசம் பெற்றோர்கள் மூலமாய் தேவ சித்தம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படியானால் யாக்கோபுக்கு லாபான் மூலமா தேவ சித்தம் எப்படி வந்துச்சு தெரியுமா? லேயாள் தான் உன் மனைவி. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் இவர் அதையும் மீறி ஆண்டவர் தராத ராகேல சேர்த்து கொண்டார். 7 வருஷம் ஆடு மேட்ச். என்ன நடந்துச்சு தெரியுமா? பாதியில் வந்தவ பாதியில் போயிட்டா. தேவன் தராதத கட்டாயப்படுத்தி இழுக்கிற அநேகர் இங்க இருக்கிறீங்க. தேவன் வேண்டான்னு சொன்ன பிசினஸை நீ திரும்ப எடுத்து செய்ததுனால தான் அது பாதியில் போயிடுச்சு. தேவன் தராத ஒரு ஊழியத்தை நீங்க இழுத்தெடுத்து செய்ததினால் அது பாதியில போயிடுச்சு. ஆபிரகாமே, ஏற்கனவே நீ ஜெபம் பண்ணி நான் பதில் தரலன்னு தெரிஞ்சோம், நீ மறுபடியும் ஆகாரை சேர்த்து கொண்டபடியினால் பாதியில் வந்தவள் பாதியில் போனாள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தராத ஒரு பைக்கு நீங்க வாங்கினீங்கன்னா 3வது மாசத்துல இன்ஸ்டால்மெண்ட் காரை எடுத்துட்டு போயிடுவான். ஆனா ஆண்டவர் தந்த ஒரு XL50 கடைசி வரையிலும் வீட்டில் இருக்கும். இது தீர்க்க தரிசனம். கைகளை தட்டுங்களே. ஆண்டவர் தராத ஸ்கோடா ராபிட் எனக்கு வேண்டாம், ஆண்டவர் தருகிற மாருதி 800 எனக்கு போதும்னு சொல்லுவீங்கன்னா அது கடைசி வரையிலும் உன் குடும்பத்தில் இருக்கிற 16 பேரையும் சுமந்து நடக்க அந்த காரை கர்த்தர் பயன்படுத்துவார். இப்போ கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க. கர்த்தர் தராதது எனக்கு வேண்டாம், கர்த்தர் தராதது எனக்கு வேண்டாம். கர்த்தர் தராததை இழுத்தெடுத்து வச்சிருக்கிறோம். மெய்ப்பன் அல்லாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாததுமானவன் ஓனாய் வருகிறதை கண்டு ஆட்டுக்குட்டிகளை விட்டு ஓடி போகிறார். உங்க ஸ்தானத்தை விட்டு, ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை விட்டு நீங்க ஓடுறீங்கன்னா நீங்க மெய்ப்பன் அல்ல. ஆட்டுக்குட்டிகளை விட்டு ஓடாதீங்க. பிரச்சனைகள் வரும்போது இந்த வேலையை விட்டுட்டு எங்கேயாவது போயிருச்சா நினைக்காதீங்க. தூத்துக்குடியை விட்டுட்டு சென்னைக்கு போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. நீ குமாரனானால் இதே இடத்துல நிலைத்திருப்பாய். நீ குமாரத்தியானால் இதே இடத்துல நிலைத்திருப்பாய். நீ அடிமனா ஓடிப்போ. ஆனா அன்னைக்கு பகல் கர்த்தர் சவால் விடுகிறார். நீ குமாரத்தியானா பிரச்சனை வருகிற அதே வீட்டில் நீ வாழ்ந்து காட்டணும். நீ குமாரனானால் பிரச்சனை உள்ள இதே தூத்துக்குடியில் நீ பிசினஸ் செய்து காட்டணும். நீ குமாரனானால் இதே தூத்துக்குடியில இந்த ஊழியத்தை வளர்த்தணும். கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டுங்க. இது போதாது. குமாரனுக்குரிய அபிஷேகம், குமாரத்துக்குரிய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. நீ அடிமை அல்ல. ஓ, சிலர் மிரட்டின உடனே நீ ஓடி போறதுக்கு நீ அடிமை அல்ல. கடினமா நடத்தப்படும் போது தான் தெரியும் நீ குமாரனா நீ குமாரத்தியா என்பது தெரிய வரும். இன்னைக்கு சொல்லுங்க, நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஷோ அப். நான் குமாரன் தான், நான் குமாரத்தி தான் என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். கைகளை சச்சுராமேன்னு சொல்லுங்களே. சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன்.
ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அடிமைகள் மற்றவர்கள் அற்பமா எண்ணுவார்கள், அடிமைகள் ஓடி போவார்கள், ஆனால் குமாரர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அற்புத அடையாளம் பெற்ற எத்தனையோ பேர் இந்த சபை விட்டு போயிட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் இந்த சபைக்கு வந்துட்டு பெரிய அளவில் ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டோம். சிலர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து ஆராதிக்கிறீங்க பாருங்க. இதுதான் குமாரன் குமாரத்திற்குரிய அடையாளம். ஆமேன் சொல்லுங்களேன், கை தட்டி ஆமேன் சொல்லுங்களேன். இதுதான் சபை. ஆமேன் சொல்லுங்களேன். எனக்கு ஏதாவது கிடைச்சா நான் சபைக்கு வருவேன், கிடைக்கலன்னா வேற சபைக்கு போவேன்னா நீ அடிமை. கடினமா உபதேசம் பண்ணியாச்சுன்னா சிலர் ஓடி போயிடுறாங்க. என்ன அர்த்தம்? அடிமைகள். குமாரன் கடைசி வரையிலும் நிலைப்பா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, அடிமைகளுக்கும் பிள்ளைகளுக்குரிய வித்தியாசத்தை மாத்திரம் நான் உனக்கு காட்டி தர்றேன்னு சொல்லிட்டு உன் ஏக சுதனும் ஒரே பேருமான குமாரனை ஈசாக்கை நான் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றில் போய் தகன பலியிடு. ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா? 2 வேலைக்காரர்களோடு கழுதைகளோடு ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போனான். 3 நாளைக்குள்ளே அவன் பலியிட வேண்டிய மலையை காண்பித்தான். ஆமென் சொல்லுங்களேன். மலை அடிவாரத்தில் சென்றவுடன் என்ன சொன்னான் தெரியுமா? வேலைக்காரர்களை பார்த்து, நீங்கள் இவ்விடம் நில்லுங்கள், நானும் பிள்ளையாண்டானும் போய் வருகிறோம். வேலைக்காரன் ஒரு லிமிட் வரைக்கும் தான் வர முடியும், ஆனால் குமாரன் தான் கடைசி வரைக்கும் வர முடியும். கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. வேலைக்காரன் ஒரு லிமிட் வரைக்கும் தான் வருவான், அடிமை அது வரைக்கும் வரமாட்டான், ஆனால் குமாரன் கடைசி வரையில் வருவான். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ 2 பேருடைய யாத்திரை தொடங்குகிறது. ஈசாக்கு கேட்கிறான், பலி செலுத்துவதற்கு கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலி எங்கே? ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். கொஞ்ச நேரம் ஆக ஆக ஈசாக்குக்கு தெரிய வருகிறது, ஐ ஆம் கோயிங் டு பி a sacrifice. நான் தான் பலியாக போகிறேன், நான் தான் பலியாக போகிறேன். ஈசாக்குக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க வீட்டில் வளர்க்குற கோழியை இன்னைக்கு நீங்க கறி வைக்க போறீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சிடும். பார்த்துருக்கீங்களா? கோழியை சாப்பிட மாட்டீங்களா? இன்னைக்கு உங்க கோழியை நீங்க தீத்து கட்ட போறீங்கன்னா அன்னைக்கு போடுற அரிசிக்கு அது அடையாளம் தெரியும். உங்களுக்கு புரியல? ராமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்க கோழியை கறி வைக்க போறீங்கன்னு வைங்களேன், மற்ற நேரம் பேபேன்னு கூப்பிட்டுட்டு போடுற அரிசிக்கும் அன்னைக்கு போடுற அரிசிக்கும் அந்த கோழி வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி வேப்ப மரத்தில் ஏறி இருக்கிற கோழி 1 வாரம் வராது. இப்ப ஈசாக்குக்கு தெரியாதா இவன் நம்மளை போட்டு தள்ள போறான்னு? He knows. ஆனாலும் கையை இறுக்கமாய் பிடித்து கொண்டான். மேலே போயாச்சு. ஆபிரகாம் ஈசாக்குடைய கைகளை கட்டுகிறான், கால்களை கட்டுகிறான், பலிபீடத்தில் கிடத்துகிறான். ஏன்பா கட்டுறீங்கன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. தகன பலிகளுக்கு கட்டைகளை எடுத்து ஈசாக்கினுடைய தோள் மேலே வைத்தான். அவன் கேட்கல, வேலைக்காரன் இல்லையா, அடிமை இல்லையா, ஏன் தோல் தான் கிடைச்சதான்னு கேட்கல. அவனுக்கு தெரியும், நான் பிள்ளை, நான் தான் சுமக்கணும். ராமேன்னு சொல்லுங்களே, கரங்களை உயர்த்துங்களேன். ஒரு வேலை செய்ய சொன்னா ஏன் நான் தான் செய்யணுமான்னு கேட்கிறவன் அடிமை, நான் தான் செய்யணும்னு சொல்றவன் குமாரன். கைகளை தட்டி இந்த பகல் ஒரு குமாரனுக்குரிய அபிஷேகம் எங்கள் சபையில் இறங்கி வருவதாக. கைகளை தட்டி கவனிங்க. இந்த டீம் நோட்டீஸ் ஒட்ட போட்டோம், இந்த டீம் கிராம ஊழியத்துக்கு போட்டோம். ஏன் அந்த டீம் இந்த டீம் ஏன் சரியில்லையான்னு கேட்க கூடாதுங்க. நீ குமாரனா இருந்தா உன் தோல்ல எதை வச்சாலும் சத்தம் காட்டாம தூக்கிட்டு போகணும், சத்தம் காட்டாம தூக்கிட்டு போ. இது தீர்க்க தரிசனம். கைகளை தட்டி உன் தோள் மேல் எது வைக்கப்படுகிறதோ அதை சுமந்து கொண்டு போகிறவனே குமாரன் குமாரத்தி. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. அக்கினி வியாபரிக்கிறது, அக்கினி வியாபரிக்கிறது. சபை அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்கு ஆமேன் சொல்லுகிறவர்களை கைகளை தட்டி ஆமேன் சொல்லுங்களே. ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது பிரசங்கத்துக்கு முன்னாடி காணிக்க பாட்டு பாடினாங்க. பாடிட்டு சொன்னாரா, காணிக்க ஜபத்திற்காக நம்ம மத்தியில் இருக்கிற மூப்பரையா ஜெபம் பண்ணுவாங்கன்னு. அவர் எழும்பி சொல்றாரு, சம்பளம் வாங்குறேர்ல ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஹலோ, அப்ப அவங்களுக்கு என்ன அர்த்தம்னா, ஊழியக்காரன் ஜெபம் பண்ணட்டும், நான் கொட்டாய் விட வருவேன். ஊழியக்காரன் நீ செபிக்கிறதுக்கு தானே வர்ற, உனக்கு நான் காணிக்க போடுறேன்ல, நீ காணிக்க வாங்குறேன்னா கத்து, அழு, ஆராதி, எங்களை ஏன் ஜெபிக்க சொல்ற? அவன் அடிவாய். ஆனா குமாரன் அப்படி இல்லை.
தகப்பனுடைய கஷ்டத்தை பார்த்து கூட சேர்ந்து ஜெபிக்கிறவன் குமாரன். சொல்லி செய்கிறவன் குமாரன் அல்ல, கஷ்டத்தை பார்த்து ஓடி வருகிறவன் குமாரன். நல்ல கவனிங்க. உங்க ஊர்ல இல்ல, எங்க ஊர்ல சில சர்ச், எங்க சர்ச்சில் சொல்லுவாங்க, எங்க கிட்ட பாஸ்டர் சொல்லல நாங்க வரல. நீ பிள்ளையா இருந்தா சொல்லாம வரணும். நீ குமாரத்தியா இருந்தா, இந்த சபையினுடைய பிள்ளையா இருந்தா, ஒரு கூட்டோடு அறிவிச்சிட்டா, நீ அதற்கு பிறகு இந்த சபைக்கு வந்துதான் ஆகணும். அதுக்கு பிறகு ஒரு அறிவிப்பு இருக்கக்கூடாது. கைகளை தட்டுகளை. இனி வருகிற நாட்களில் அதிக அட்வர்டைஸ்மெண்ட் சபையில இருப்பது இல்லை. கேள்விப்பட்டு சபையில் குமாரர்கள் குமாரத்திகள் என்ன செய்யணும், என்ன செய்யணும். கைகளை தட்டுகளை, கைகளை தட்டு. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற 17 பேர் தான் செய்யணும்னா நீங்களும் நானும் அவசியம் இல்லைங்க. எல்லாரும் பங்கு பெறணும். அதுதான் குமாரன் குமாரத்தி. கைகளை தட்டி. இனி நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தினுடைய பங்கு இருக்கணும். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. என் பங்கு இருக்கணும். ஏன் மேல இது ஏன் வச்சிங்கன்னு அவன் கேட்கல. நான் தானே சுமக்கணும், அவனுக்கு தெரியும். கைகள் கால்கள் கட்டப்பட்ட பிறகும் ஈசாக்கு சத்தம் போடல. ஈசாக்கு ஏன் கையை கட்டுறீங்க காலை கட்டுறீங்கன்னு கேட்கல. எங்க உங்க வீட்டில் இருக்கிற 2 வயசு பிள்ளைக்கு அந்த பனியனையும் சட்டியும் போடுறதுக்கு முன்னாடி பெற்றவங்க படுற கஷ்டம் என்ன தெரியுமா? பனியனை போடுறதுக்கு முன்னாடி பிள்ளை கையை எங்கிட்டு தூக்கும், பேண்ட் போடுறதுக்கு முன்னாடி காலை எங்கே தூக்கும். அத்தனை பெரிய வாலிபனை 100 வயதிற்கு மேற்பட்ட கிழவன் கட்டும்போது அவன் இச்சையடக்கத்தோடு கோபத்தை எல்லாம் முடக்கி படுத்து கிடந்தானே, அவன் தான் குமாரன். இந்த காலை கவனிங்க. உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், உன் ஊழியம் கட்டப்பட்டு போனாலும், உன் பிசினஸ் செயல்படாம கட்டப்பட்டு கிடந்தாலும், ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்காம படுத்து கிடக்கிறவனே குமாரன். கைகளை தட்டி. அவன் தான் குமாரன். கரங்களை அசைத்து ராமேன் சொல்லுங்களே, சொல்லுங்க. அவன் தான் குமாரன். கவனிங்க. சாகதானே போறோம். இந்த கிழவனை 4 வார்த்தை பச்சையா திட்டிட்டு செத்துடலாம் அப்படின்னு அவனுக்கு தோணல. சாகதானே போறோம், இவனை எட்டிட்டு ஒரு மிதி மிதிச்சிடலான்னு தோணல. தான் சாக போறோன்னு தெரிஞ்ச சிம்சோன் எல்லாரையும் கொன்னுட்டு செத்தான். ஆனா குமாரன் தான் சாக போறதை தெரிந்தும் அநேகரை உயிர்ப்பித்தார். இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? சாகடிக்க போறீங்களா, உயிர்ப்பிக்க போறீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. எல்லாரும் கண்களை மூடலாம். நான் உயிர்ப்பிக்க போகிறேன், நான் உயிர்ப்பிக்க போகிறேன். நியாயாதிபதி அநேகரை கொன்று போட்டார், ஆனால் குமாரன் அநேகரை உயிர்ப்பித்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடலாம். முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மாத்திரம். இன்றைக்கு பகல் சபைக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தந்து நம்மை அனுப்பிவிட போகிறார். எல்லாரும் வாய் திறக்கலாம். யாரும் இப்ப வேடிக்கை பார்க்க கூடாது, யாரும் இப்ப வேடிக்கை பார்க்க கூடாது. உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். ஈசாக்கு சத்தம் போடல, ஈசாக்கு முறுமுறுக்கல, ஈசாக்கு கேள்வி கேட்கல. ஏன்னா ஏன்னா அவனுக்கு தெரியும். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க. தன்னை சுற்றிலும் இவ்வளவு காரியம் நடந்த பின்பும் அவன் ஏன் சத்தம் போடல தெரியுமா? ஏன் தகப்பனை திட்டல தெரியுமா? கவனிங்க சிஸ்டர். ஏன் கேள்வி கேட்கல தெரியுமா? அவனுக்கு ஒரு சத்தியம் தெரியும். என் அப்பா ஒரு தீர்க்கதரிசி, என் அப்பா கர்த்தர் கூட நடக்கிறவர், என் அப்பா எது செய்தாலும் என் நன்மைக்காக தான். இன்னைக்கு நீங்க கட்டப்பட்டு கிடக்கலாம். இன்னைக்கு உங்க தொழில், உங்க குடும்ப வாழ்க்கை, உங்க ஊழியம் ஈசாக்க போல கட்டப்பட்டு கிடக்கலாம். கேள்வி கேட்காதீங்க, முறுமுறுக்காதீங்க. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, நான் குமாரனானால் பருவ காலத்தில் தன் கனிகளை வாங்கி வரும்படி எஜமானன் முதலாவது ஒரு வேலைக்காரனை அனுப்பினான். அவன் ஓடி வந்துட்டான். 2வது ஒரு வேலைக்காரனை அனுப்பினான். அவனை அவமானப்படுத்தின போது அவனும் ஓடி வந்தான். 3வது ஒரு வேலைக்காரனை அனுப்பினான். அவனை காயப்படுத்தின போது அவன் ஓடி வந்து விட்டான். 4வது அந்த எஜமான் யோசிக்கிறார், இப்பொழுது நான் என்ன செய்வேன்? என் குமாரனை ஆகிலும் அனுப்புவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, குமாரன், குமாரனை ஆகிலும் அனுப்புவேன். குமாரன் அனுப்பின போது குமாரனுக்கு தெரிஞ்சு போச்சுது, என்ன கொலை செய்ய போறாங்க.
தோன்றுவரே என்னை கொலை செய்தாலும் நான் ஓடி போக மாட்டேன், நான் நிலைத்திருப்பேன். ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள். தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாடக்கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461 23 10 232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.